லாஸ்ட் மினிட்ல 10 டெலிவரி ஆகிற நேரத்தில் போய்க்கு முன்ன வரைக்கும் ஆண் குழந்தை தான் கன்ஃபார்ம்டாக தெரியும். எப்படிங்க ஸ்கேனரில் பார்க்கலையே? ஸ்கேனரில் பார்க்கலனாடோ பரவாயில்லைங்க, நம்ம ஆளுங்க அந்த பெண் பிள்ளை கேரிங்காக இருக்கும்போது அதனுடைய வயிற்று பகுதியோ அவங்க நடந்தாலோ இது ஆண் குழந்தை இது பெண் குழந்தைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கிராமத்தில் உண்டா இல்லைங்களா? சார் உண்டு. ரைட் ஹேண்டில் ஊனி எந்திப்பாங்க. எந்திக்கும் போது கொஞ்சம் இதாக தான் எந்திக்கணும், கேர்ஃபுல்லாக தான் எந்திக்கணும். சடக்குன்னு இப்போ சாதாரண நாள் எந்திக்கிற மாதிரி அவங்க எந்திக்க முடியாது இல்லையா? நின்று நிதானித்து தரையிலேருந்து உட்காந்து ரைட் சைடில் கை ஊனி எந்திக்கணும், இல்லைன்னா லெஃப்ட் சைடில் கை ஊனி எந்திக்கணும். ரைட் சைடில் கை ஊனி எந்திரிச்சு தான் ஆண் பையன், லெஃப்டில் ஊனி எந்திரிச்சா பெண் பிள்ளை. என்ன சார் ஆட்டோ கண்ணாடி திருப்பினா எப்படி சார் வண்டி ஓடுன்ற மாதிரிங்களே இருக்குது? இல்லைம்மா, இதெல்லாம் உண்மை. கிராமத்தில் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு இப்போது கடிகாரம்னு வந்துச்சு. கடிகாரம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க டைம் சொன்னாங்க, அது தெரியுங்களா? அப்புறம் அது மட்டும் இன்னும் ஆட்டோ கண்ணாடியா? அப்படி கிடையாது, இதெல்லாம் உண்டு. நான் ஒன்று தான் சொன்னேன், இந்த பழக்க வழக்கெல்லாம் கிராமத்துக்கு வேறுபடும். ஆமாம். அதே மாதிரி அந்த நேரத்தில் மாங்காய் சாப்பிட்டாக்கா புளிக்கும், அந்த வாய்க்கு எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஏதோ கேட்கும், வாய் புளிப்பாக வேணும், எதை சாப்பிட்டாலும் ஒரு சப்புன்னு இருக்கும். மாங்காய் சாப்பிட்டாக்கா ஒன்று, சில பேர் மாங்காய் வேண்டாம்பாங்க, சாம்பல் அள்ளி திம்பாங்க மசைக்காக இருக்கிற நேரத்தில். சில நேரத்தில் எதுவுமே பிடிக்கலம்பாங்க, வாமிட்டாக வரும்னுவாங்க. இதை வச்சுட்டு நம்ம அந்த காலத்தில் பெருசுங்க கரெக்டாக சொல்லிடுவோம், டே அடுத்து உனக்கு பேரன், அடுத்து பேச்சு சொல்லிடுவாங்க. அதுலேயும் நான் இப்போ ஒன்று சொல்லிட்டேன், ரைட் ஹேண்டு உண்டா லெஃப்ட் ஹேண்டை உண்டான்னு சொல்லிட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மாங்காவே நல்லா பாருங்கள், மாங்காய்னாவே புளிக்கும். மாங்காவாக சாப்பிட்றாங்க ஒருத்தர் இருப்பாங்க, சில பேர் வாமிட்டாக எடுப்பாங்க. எதை சாப்பிட்டாலும் வாமிட்டு வந்துடும். எதை சாப்பிட்டாலும் வாமிட்டு எடுத்தாக்கா பெண் பிள்ளை, மாங்காவாக சாப்பிட்டா ஆண் பிள்ளை. ஏன்னா மசைக்க நேரத்தில் அவங்களுக்கு வாய் இது கேட்கும், கொஞ்சம் மாங்காவாக கொடு. இன்னொன்று, மசைக்காக இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ, இது அடுத்த கட்டம். மசைக்காக இருக்கும்போது அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ, மசைக்காக இருக்கும்போது அதெல்லாம் கேட்பாங்க.